ஹாய் ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஹெச் அண்ட் வெயிட்டேஜ் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆஃப் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் based on their online application with the prescribed qualification as per the notification. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் சைட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை இதில் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 170+ பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டேரெக்டாக உங்கள் நம்பரை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அது எக்ஸாக்டாக உங்களுடைய மார்க்ஸை வந்து ஃபெச் பண்ணி காமிச்சிடும். ஸோ ஒன்று ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறது இட் வில் கெட் டைம், ரைட்? ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் என்ன மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எனக்கு மார்க்ஸ் அதிகமாக இருக்குது பட் இதில் வரல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ ஆனால் இது வந்து யாரெல்லாம் சிவி லிஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுடைய மார்க்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஸோ வெயிட்டேஜ் மார்க்ஸ் ஆஃப் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் போட்டிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 11/10/2023, ரைட்? ஸோ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃப்டர் இந்த 170 பேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நோட் பாருங்கள். டோட்டல் மார்க்ஸ் இன்க்ளூட்ஸ் வெயிட்டேஜ் மார்க்ஸ் அண்ட் த இன்சென்டிவ் மார்க்ஸ் awarded as per the GO. ஓகேங்களா? ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் மார்க்ஸ் ப்ளஸ் இன்சென்டிவ் மார்க்ஸ். இந்த கோவிட் டியூட்டி பார்த்தோம்னா அந்த இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து டோட்டல் வெயிட்டேஜ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இது நீங்கள் உங்களுடைய அகாடமிக்ஸ் நீங்கள் வெயிட்டேஜ் மார்க்ஸ் அது மட்டும் இல்லை, வெயிட்டேஜ் மார்க்ஸ் ப்ளஸ் இன்சென்டிவ் மார்க்ஸ் சேர்ந்தது தான் வந்து இது டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் மார்க்ஸ் போட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீரியஸ் நம்பர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா MRB VH இப்போ நியூவா போட்டவங்களுக்கு இருக்கும், முன்னாடி 2020 அப்ளை பண்ணிருக்கும், அது டேரெக்டாக அந்த 2 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எப்படி ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு டேரெக்டாக இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது ஃபெச் பண்ணி காமிச்சிடும், ரைட்? அப்போ உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸாக்டான எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணி ஸோ மார்க்ஸ் அதிகமாக வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதான் இல்லை வந்திருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் இதை செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க திங்ஸ். ஓகே? ஸோ ஓகே, தேங்க்யூ.